வணக்கம். இன்னைக்கு புளி சாதம் மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 50 ml இருக்க மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5லேருந்து 6 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி இருக்கிறதால பெருங்காயம் கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய லெமன் சைஸ் இருக்க அளவு புளியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதை இந்த டைமில் நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த டைமில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் நார்மல் சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நமக்கு நல்லா பேஸ்ட் ஆகி வரணும். நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பேஸ்ட்டு செஞ்சு வச்சா போதும். நல்லா 1 மந்த் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே இருக்கும். இது அப்படியே ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இடியாப்பம் கூட தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நமக்கு புளி சாதம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் மீதியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வானல்லே கொஞ்சம் போல் வச்சு அதில் ப்ளைன் இடியாப்பம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வடித்த சாதத்து கூட கலந்து சாப்பிட்டிங்கன்னா அது புளி சாதம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.